கண்ணன் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்று நீதிமன்றத்தினுடைய முடிவை பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் திமுக நேரடியாக குதிரை பேரத்தை நடத்த முயற்சிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு, மற்றொரு பக்கம் திமுகவே எங்களுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களிடமே குதிரை பேரம் நடத்த முயன்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி பெயரையுமே திமுக குறிப்பிடுகிறது. பொதுவான கருத்துக்குள்ளே போயிட்டு அரசியலில் நுழையலாம். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் அப்படின்ற விவகாரம் சமரசம் செய்யப்படுகிறதா? ஏன் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட தொடக்கத்திலேயே முன்வைக்கிறேன்னா, அமமுகவில் தொடங்கியது இந்த குதிரை பேர விவகாரம், அதிமுகவில் நீடித்தது, திமுகவிற்கு பரவி இப்போது தாவேகாவிற்கு வரை வந்துவிட்டது குதிரை பேரன்ற விவகாரம். ஆனால் மையப்புள்ளி தாவேகா தான் இந்த விவகாரத்தில். எனக்கு மட்டும் நடக்கலை, எல்லாருக்குமே இந்த விவகாரம் நடந்திருக்குன்னு சமரசம் செய்யப்படுகிறதா? அப்படித்தான் தெரியுது. ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம், இது ஒரு 60 நாள் கூட எட்டலை. இந்த 60 நாள் ஆயிருக்குமா, இன்னும் ஒரு நாள் 2 நாள் வந்து 60 நாட்கள், எக்ஸாக்டா 60 நாள். இந்த 60 நாள்ல இத்தகைய குற்றச்சாட்டுகள் எல்லா தரப்புல இருந்தும் பரவி விரவி வர்றதை நம்ம பார்க்கிறோம். அதில் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அமமுக அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஒரு முறை இந்த பக்கம் வந்தும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த பக்கம் போயும், அப்புறம் மீண்டும் இந்த பக்கம் வந்ததையும் நம்ம பார்த்தோம். அவரை வந்து அவர் ஒற்றை சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றதுனால அவரை வந்து கட்சி தாவல் தடை சட்டம் ஒன்றும் பண்ண முடியல. அவருடைய கட்சி தலைவர் மட்டும் ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு வேற யாருக்காவது இந்த இடத்த கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்லாம் சொன்னார். அவருக்கு பேர் காமராஜன்றது தான் ஒரு புதிரான, அதை தவிர மற்ற எல்லாம் சரின்னு நான் நினைக்கிறேன். அதில் அதனால் இத்தகைய பேச்சுக்கள் ஒரு தினசரி செய்தியேடுகளிலையும் ஊடகங்களிலையும் அடிபடுவதை பார்க்கும் பொழுது என்னை விட நீ ஒன்றும் மேலில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, அல்லது ஒரு கண்ணாடியை கொண்டு போய் காட்டுற மாதிரி, அல்லது கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் கல்லெறியாதீங்கன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சியும் செய்வதாக இருக்குது. இதில் இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒரு உடைந்த ஒரு கட்டளையை, ஒரு ஃப்ராக்சர்ட் மேண்டேட்டை மக்கள் தந்திருக்கிறார்கள். இது 2வது முறை. 1952 ஒரு முறை, இது 2வது முறை. 52 நாம் யாரும், நானே பிறக்கலை, அதனால் அப்போது ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இவ்வளோ ஊடக வெளிச்சமெல்லாம் வரலை. அப்போ அவர் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொன்னார். நீங்கள் எனக்கு ஆதரவு தரலைன்னா, என் பக்கம் வரலைன்னா, நான் இந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஆளுநருக்கு அடுத்த தேர்தலுக்கு போகலான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னார். யாரும் தேர்தலை சந்திக்க அவர்களுக்கு மனதில்லை, துணிவில்லை. அவர்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. சில பேர் அமைச்சர் கூட ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் அவங்க கட்சியை கூட கலைச்சிட்டு காங்கிரஸோட இணைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு இதே தமிழகத்தில் முதல் தேர்தல்லையே. அதனால் அதற்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட 74 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஒரு காட்சியை இப்போது நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆளும் கட்சியாக இருப்பவர்களுக்கு அவர்கள் நிம்மதியாக மூச்சு விட, அவர்கள் சுதந்திரமாக சுவாசிக்க, கட்டுகளையும் தடைகளையும் உடைக்க வேண்டிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னால் அவருடைய தோழமை கட்சிகள் சில பேருக்கு அவ்வப்போது அவர்களுக்கு பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல் எழுகிறது. அந்த ஆவலின் உந்துதலினால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமேன்றாங்க. இந்த மாதிரி எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் நிம்மதியாக அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு மந்திர எண்ணை நோக்கி நகர்வதாக தெரிகிறது. அதற்கு முட்டுக்கட்டையோ அல்லது அதற்கு இடர் செய்வது போல எதிர்க்கட்சிகளும் செயல்படுவதாக தெரிகிறது. இப்போ அந்த இடத்துல இன்னொரு கேள்வி, இன்னைக்கு நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கேள்விதான். 59 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய திமுகவால் அந்த ஒரு எம்எல்ஏவை நாங்கள் 35 கோடி கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு என்னங்க இருக்கு? தாவேகாவுக்கு கூட பெரும்பான்மை, திரு கண்ணனும் குறிப்பிட்டாரு, கூட்டணி கட்சிகள் அவ்வப்போது அவங்க முடிவை மாத்துறாங்க, எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அப்போ தாவேகாவுக்கு அந்த நிர்பந்தம் இருக்கல, ஆனால் திமுகவுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை. அப்போ திமுக மீது இப்படியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது வந்து இந்த அரசியல் மீண்டும் ஒரு ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு ஒரு இயல்பான, ஏறக்குறைய ஒரு இயல்பான நிலைக்கு எதிர்கட்சி அரசியல் ஆளும் கட்சி அரசியல் வந்துட்டு இருந்த காலத்தில் அப்படி இருந்துச்சுன்னு நினைச்சேன். இது மீண்டும் அந்த பழைய இடத்துக்கு, எதிர்கட்சிகள் அல்ல எதிரி கட்சிகள் அப்படின்ற எண்ணத்திற்கு ஆளும் கட்சியும் பிரதான எதிர்கட்சியும் இதை மீண்டும் கொண்டு போய் விட்டு விடுவார்களோ அப்படின்ற மாதிரி அவர்களுடைய பேச்சுக்களும் வெளியில் அவர்கள் பேசுவதும் எழுதுவதும் அவர்கள் செய்கைகளும் பார்க்கும் பொழுது, இந்த அரசனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது 9 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த குற்றச்சாட்டை வச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் இத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க வரிசையாக.
அப்போ இதில் ஒருவேளை ஏதேனும் உண்மை இருக்குமோ, ஏன்னா இதே அறையில் நான் உங்ககிட்டயே சொன்னேன் இதில் ஒரு துளி உப்போட சேர்த்து பார்க்கணும். குற்றச்சாட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இது தொடர்ந்து அவர்கள் இதை தொடர்வதை பார்க்கும் பொழுது, பர்சியூ பண்ணுவதை பார்க்கும் பொழுது, ஒருவேளை இதில் ஏதேனும் சாரம் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால் அந்த சாரம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுகவிடம் நடத்தப்பட்டிருக்குமோ? திமுகவுக்கு வந்து இவர்கள் நிம்மதியாக ஆட்சி செய்யக்கூடாது. அதாவது இதுல எதுவுமே அறிவுபூர்வமா பார்க்க முடியாது, ரேஷனலா எதுவும் கிடையாது. இவர்களை கவிழ்த்துட்டா என்ன நடக்கும்? அடுத்த தேர்தல் வரும். அந்த தேர்தலில் யார் வருவார்கள்? அனுதாபாலையில் இவர்களே மீண்டும் பெருவெற்றி பெற்று வரலாம். அதனால அறிவுபூர்வமாக இதை நோக்கினால் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்காது. ஆனா நீங்க நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல அதுதான் எதிர்க்கட்சி. ஆட்சியை கவிழ்க்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் இல்ல. கவிழ்த்தால் ஒண்ணு நடக்காது. எனக்கு இல்ல, அதுக்கான வாய்ப்பும் இல்ல. அப்படி இருக்கும்போது இது போன்ற செயல்களை பார்த்தா அரசுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய நேரம், பொன்னான நேரம் இதுலயே பாதி போயிடுது. நீங்க நிர்வாகம் நீங்க ஏற்கனவே புதுசு, உங்களுக்கு நிர்வாகத்தை நீங்க கத்துக்கணும், சரி, நல்ல முறையில் செயல்படணும். இதுக்கு இடையில உங்களை எப்படி திசை திருப்புனா உங்க கவனம் எல்லாம் இங்க இருக்கும். நீங்க சீக்கிரமே ஒரு செயல்படாத அரசுன்ற ஒரு நிலைக்கு உங்களை நாங்கள் கொண்டு போயிட்டோம்னா எங்களுக்கு அது நல்லது. சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்க திரு அக்னீஸ்வரன் நிறைவா. நிறைய இது மாதிரி நான் 3 விஷயத்த இந்த புள்ளியை நான் நினச்சி பார்க்குறேன். என்னன்னா, பெரும்பான்மை இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், அதை காப்பாற்றுறதுக்காக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேரை இவங்க சேர்த்திருக்கிறாங்க. இந்த 6 பேருக்கு இடைத்தேர்தலே வராது, தேர்தல் ஆணையம் அறிவிக்கல. இப்ப இந்த 3 புள்ளியும் பாருங்க. ஆகவே மிகப்பெரிய ராஜதந்திரி விஜய். ஆனால் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு மிகப்பெரிய வாக்குகளை போட்டு முழு மெஜாரிட்டி அரசாங்கத்தை கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு வெறும் 4 சட்டமன்றத்தை தான் திரும்ப அதிமுக அடுத்த தேர்தலில் சந்தித்தது. ஆக பெரிய தலைவர், மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுத்தார்கள். இதே வேகத்துல தாவேகா செயல்பட்டால் தலைகீழாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால நீங்க அதிகமா மக்கள் மேல கவனம் செலுத்தாதீங்க, நிர்வாகத்துக்குள்ள போகாதீங்க, பத்திரிகையாளரை சந்திக்காதீங்க, நீங்க அரசியல் பண்ணிக்கொண்டே இருங்கள். அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். அதுதான் உங்களுக்கு நற்பெயரை தருமான்றத வரக்கூடிய தேர்தலில் மக்கள் பார்ப்பார்கள். இப்ப எப்படி திரு அக்னீஸ்வரன் இதெல்லாம் செஞ்சா நீங்க வீழ்ந்துருவீங்கன்னு சொல்ல வராரா, இல்ல செய்யுங்கன்னு சொல்ல வராரா? அப்படி குழப்பமா இருக்கு. இப்ப நடக்கிறது மாதிரியே பேசாமலே இருங்க. உலகம் உங்களை மிகப்பெரிய ஆளுமை என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ரீல்ஸ் போடுறாங்க. இது ரொம்ப நாளைக்கு போகாது. ஆனாலும் உங்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் உண்டு. கண்ணன் சார் சொன்னது மாதிரி மக்கள் தண்டிக்க மாட்டார்கள், ஆனால் தேர்தல் வரை காத்திருப்பார்கள். சரி.